என்ன நீங்கள் ஏஎல்பி ஜோதிடராக இருந்து கொண்டு ஜாதகம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள். உண்மைதான். ஒரு ஜாதகத்திலே நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும், நீங்கள் இப்படிப்பட்டவர், உங்களுடைய பேச்சு இப்படி இருக்கும், உங்களுக்கு நடை இப்படி இருக்கும், உடை இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் 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 என்று அநேக நிகழ்வுகளை சொல்லுகிற போது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு துல்லியமான தேதியும் நேரமும் தெரியாது. நீங்கள் அந்த ஜோதிடத்தை பார்ப்பீர்களானால் சம்பவிக்க போகிற காரியம் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. என் அன்பு சகோதரர்களே, நான் ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியவில்லை என்றால் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீர்கள் என்றால் முழுவதுமாக நீங்கள் இதை பார்க்கலாம். ஜனனகால ஜாதகத்திலே வைத்து ஒரு கணக்கு எடுப்போமானால் அது பிறந்த குழந்தையினுடைய நிகழ்வுகளைத்தான் காண்பித்து கொடுக்கும். ஆனால் ஏஎல்பி ஜோதிடத்தின் நகரும் லக்னத்தை கணக்கிட்டு பார்த்தால் இப்போது இந்த வினாடி என்ன நடக்கப் போகிறது என்பதை அது துல்லியமாக காண்பித்து கொடுக்கும். அது அப்படி துல்லியமாக காண்பித்து கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கு பிறந்த நேரம் சரியாக இருக்க வேண்டும். அந்த பிறந்த நேரம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதை உங்களுக்கு அவ்வளவு அக்யூரேட்டாக குறித்து வைத்திருக்க வேண்டும். வாய்ப்பு இல்லை. ஒரு டாக்டர் பல நிகழ்வுகளில் பார்க்கிறோம், டாக்டர் அதை எழுதுகிறது, அவர் அந்த டெலிவரி முடித்துவிட்டு அவருடைய மற்ற கைகாலெல்லாம் கழுவிட்டு அவர் பணியை முடிச்சுட்டு அப்புறம் தான் எழுதுவாங்க. எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு எழுத வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லுகிறார்கள், ஒரு டாக்டர் முடிச்சுட்டு போய் நம்ம டீ சாப்பிட்டு அப்புறம் தான் எழுதுவோங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. யார் எப்படி சொன்னாலும் அது சிசேரியனாக செக்ஷனாகவே இருந்தாலும் கூட உங்களுடைய நேரம் துல்லியமாக கணிப்பதற்கு ஏஎல்பியில் இந்த அற்புதமான அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது, ஏதாவது சம்பவங்களை கேட்பார்கள். இதை துரிதமாக அறிந்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் என்ன என்று பார்த்தால், பணம் என்பது எல்லா மனிதருக்கும் தேவையான ஒரு விஷயம். அது வருகிற காலம் எப்போதும் வந்து கொண்டிருக்கும், போய்கொண்டிருக்கும். கடன் வாங்குவீர்கள், இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுகளை செய்து கொண்டு தான் இருப்பீர்கள். அந்த நேரங்களை நீங்கள் குறித்து வைத்து கொண்டால் கூட அதை கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடத்தில் கொடுத்தால் கூட அவர்கள் அதை வைத்து துல்லியமான ஒரு நேரத்தை எடுக்க முடியும். பொதுவாக நாங்கள் திருமண காரியத்தை கேட்பதுண்டு, குழந்தை பிறப்பை கேட்பதுண்டு. நிகழ்காலத்தில் இருக்கிறதா, கடந்த காலத்தில் இருக்கிறதா, இது எப்படிப்பட்ட திருமணம் என்று நாங்கள் கேட்பதுண்டு. அதை கேட்டு அதை சரி செய்வதுண்டு. இன்னும் துல்லியமாக சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு எளிமையான ஒரு கருவி என்பது இந்த பணம் வருகிற காலம். பணம் வரும், அதாவது ஜனனகால லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலோ, ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலோ, அந்த 2ஆம் இடத்து அதிபதியோ அது பகையில்லாத நகருகிற போது எப்படி வந்த பணம் என்று சொல்லும். 6ஆம் பாவத்தை தொட்டு வந்தால் ஒரு பணம், 2ஆம் பாவத்தில் வந்தால், 11ஆம் பாவத்தை தொட்டு வந்தால் ஒரு பணம் என்று ஒரு கணக்கு வைத்தீர்கள். இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய நிறைய தகவல்களை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அது சொல்ல இயலாது. அதற்காக நான் குறிப்பாக சொல்லுகிறேன். அருகாமையில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடத்தில் போய் எனக்கு இந்தந்த சம்பவங்கள் இப்போது நடந்தது, அல்லது ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைத்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்ல ஒரு சொத்து வாங்கியிருக்கலாம், விற்று இருக்கலாம், ஒரு வண்டி வாங்கியிருக்கலாம், அதை விற்று இருக்கலாம். இப்படி பல சம்பவ நிகழ்வுகள் இருக்கும். அது எல்லாம் தேதி டைமோட நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய சரியான நேரத்தை ஒரே ஒரு முறை கணித்து விட்டீர்கள் என்றால் நடக்கிற காரியத்தை துல்லியமாக எடுக்க முடியும். நம்முடைய ஏஎல்பி ஜோதிடத்திலே நம்முடைய குருநாதர் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள்
ஒரு வருடம் 1 மாதம் 10 நாள் ஒரு திசாபுத்தி எடுத்திருக்காங்க. அப்புறம் அது 45 நாள் எடுத்திருக்காங்க. அப்புறம் அது ஒரு 5 நாள் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 13.5 மணி நேரம் எடுத்திருக்காங்க. அப்புறம் 1.5 மணி நேரம் எடுத்திருக்காங்க. 10 நிமிடம் வரை துல்லியமாக எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய அட்வான்ஸு சாஃப்ட்வேரில் அதை எல்லாம் நிகழ்வுகளை எல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். அந்த துல்லியத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு சரியான நேரம் தெரிய வேண்டும். அந்த நேரம் தவறாக நீங்கள் கொடுத்தாலும் கூட இந்த நிகழ்வுகளை நீங்கள் எங்களிடத்தில் சொல்லுகிற போது அதை வைத்து நாங்கள் என்ன செய்வோம், முன்பின்னாக கணக்கிட்டு சரியான நேரத்தை எடுக்க முடியும். 1. இந்த ஜென்ம ராசிக்கு, அதாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2, 6 இதையெல்லாம் வைத்து பணம் வருகிற காலம். இது பணம் வருகிற காலம் என்று சொன்னால் சாதகதாரை, சம்பத்து தாரை என்று தாரையை பற்றியெல்லாம் சொல்லுவார்கள். கரெக்டு தான், வரும். ஆனால் அது எப்படி வந்தது என்று ஒரு கணக்கிட வேண்டும். கடனாக வாங்கிய பணமா, கொடுத்த கடனை திருப்பி கொடுத்திருக்கிறார்களா, அல்லது வம்பு வழக்குகள் செய்துதான் அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா, அல்லது திடீரென்று வந்த அதிர்ஷ்டமா, 8ஆம் இடத்தை தொட்டு வந்ததா, இப்படி பல காரியங்கள். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். இந்த கடலை அப்படியே ஒரு கடுகை பிளந்து அதற்குள்ளாக துருவி ஒரு சாஃப்ட்வேராக போட்டு என்னுடைய குருநாதர் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். இந்த உலகம் வாழ்ந்திருக்க வேண்டும், உலகத்து மக்களெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று. நீங்கள் ஓடி ஓடி ஜோதிடம் பார்ப்பதில் அர்த்தமே இல்லை. சரியான ஒரு நேரத்தை அறியாது நீங்கள் பார்த்து, ஒரு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், இந்த வருஷம் அது நடக்கும், அப்படி அல்ல. இப்போது அது நடக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கு எல்லாருடைய குழப்பம் என்னவென்றால், பிறந்த நேரம் சரியாக தெரியாது. 1950 பிறந்தேன், 49 பிறந்தேன், 52 பிறந்தேன், 35 பிறந்தேன். இன்னும் சொல்ல போனால் பல ஜோதிட ஞானிகள் குருமார்கள் எல்லாம் சம்பவத்தை நீங்கள் வருகிற நேரத்தை குறித்து சந்திர லக்னத்தை கணக்கிட்டு நீங்கள் வருகிறீங்க, உள்ளே வர்றீங்க, உட்கார்றீங்க, உங்களுடைய கேள்வி எதுவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எக்ஸாக்டாக சொல்லுவார்கள். உங்களுடைய கேள்வி சந்திர லக்னம் எங்கே போகிறது, சந்திரன் எங்கே போகிறார், அதுதான் உங்கள் மனோநிலை. அன்றைக்கு லக்னம் எங்கே போகிறது, அதுதான் உங்களுடைய செயல் என்றெல்லாம் துல்லியமாக சொல்லுவார்கள். கரெக்டு தான். சந்திரன் என்பது 2.25 நாளைக்கு கடந்து போகிற ஒரு கிரகம். அவர் வேகமாக தான் போகிறாரு, ஆனால் 2.25 நாள் போகிறாரு. ஒரு ராசியில் இருப்பார். அதை வைத்து ஒரு பலனை சொல்வார். ரைட். அந்த லக்னம் என்பது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கடந்து போகிற ஒரு லக்னம். அதை வைத்து உங்களுடைய செயலை சொல்வார்கள். அது சரியாகவே இருக்கும், உண்மைதான். ஆனாலும் கூட இன்னும் துல்லியமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால், அடுத்த 10 நிமிடங்களை இவர்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்று திரைப்படத்தை பார்க்கிறதை போல ஒரு ஜோதிட கட்டத்தை பார்த்து தெள்ளவும் தெளிவுமாக உங்களுக்கு சொல்ல முடிய வேண்டும் என்றால் ஏதாவது சம்பவங்கள் வேண்டும். அந்த சம்பவங்களை நீங்கள் குறித்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் வேறு எந்த சம்பவத்தை நீங்கள் குறித்து வைக்க இருக்க முடியுமோ முடியாதோ, பணம் என்கின்ற இந்த சுழலுகிற இந்த சக்தியை நீங்கள் சரியாக நோட் பண்ணி வச்சிங்கன்னா, நான் பல முறை பலரிடத்தில் கேட்டிருக்கிறேன். தொலைபேசியிலே பேசியிருக்கிற நண்பரிடத்தில் அவரிடத்தில் கேட்குறேன், நீங்கள் நேற்று முந்து நாள் உங்களுக்கு பணம் வந்ததா என்று. இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்று வரவில்லையே என்று சொல்லுவார்கள். நன்கு யோசித்து பாருங்கள். பின்பும் ஃபோன் அடித்து சொல்லுவார்கள், என்னுடைய பெரிய மகள் எனக்கு பணத்தை அனுப்பி வைத்தார், அந்த பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அங்கே பெரிய மகளுக்கான அந்த 11ஆம் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். யார் பெரிய மகள் என்றால் யார், அந்த பாவத்திலிருந்து எப்படி பணம் வந்தது, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்ன என்று திட்டவும் தெளிவுமாக நீங்கள் காணலாம். நான் பெரிய ஒரு டெக்கரேஷன் இல்லாத ஒரு வீடியோவை போடுறதுக்கு என்ன காரணம்னா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷர், அதாவது உள்ளுக்குள்ளே உள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான வார்த்தைகளை ஏதாவது ஒரு ரீதியிலே உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். காரணம் வேறொரு நோக்கம் இல்லை. நிறைய பேர் அதை பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்று உதிக்கும் பாருங்கள். அவர்கள் உதிக்கிற அந்த யோசனை கூட சில வேளைகள் வாழ்க்கையை மாற்றக்கூடும்.
இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குருநாதர் சொல்லுவார், இப்படி 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 தலையை நீங்கள் தடவினார் எந்த கிரகம் உங்களுக்கு செயல்பட்டது, இந்த பாவம் என்ன, இந்த கையினுடைய பாவம் என்ன, தலையை தொட்டீர்களா, நெற்றியை தொட்டீர்களா, காதை தொட்டீர்களா என்று பார்த்து நீங்கள் யோசிக்கிறீர்களா? இப்படி ஒவ்வொரு பாவம் அந்த 3ஆம் பாவம் எதோடு கோடு இணைகிறது என்பதை வைத்து கூட உங்களுடைய கிரக நிலைகளை பார்ப்பார்கள். ஐயோ, ஜோதிடம் என்னும் அற்புத கடலில் ஞானிகள் பெருகி கிடக்கிறார்கள். ஆனாலும் கூட நண்பு சகோதரர்களே, உங்களுக்கு சொல்கிறது, இந்த ஜோதிடம் என்னும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அது முக்கியமானது, மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த பூமியில் வாழுகிற நாட்களிலே ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு டார்ச்சாக, ஒரு விளக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குருநாதருடைய விளக்கு, ஒரு விருப்பம் கூட. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற அனைவருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லா மாதத்துலேயும் ஒரு 15 நாள் 20 நாள் கிளாஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கேளுங்க, பெரிய தொகையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏஎல்பி என்று அடித்தால் போய் கூகுளில் நிறைய வந்துருச்சு, உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் படித்து கொள்ளுங்கள், கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. அதாவது கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் என்று சொல்லுவார்கள். நீங்கள் கண்டதை படிக்கலை, அற்புதமான ஒரு கலையை படிக்கிறீங்க, அதை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு அசைவுகளும் உங்களுக்கு ஜோதிடம் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு அமைதியை சொல்லிக் கொடுக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிற அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அந்த வேலைகளில் 4:30 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை அந்த கிளாஸ் பிரம்ம முகூர்த்த வகுப்பு. அந்த பிரம்ம முகூர்த்த நாயகனே உங்களுக்கு வகுப்பெடுப்பார்கள், ஆசிரியர்கள் வகுப்பெடுப்பார்கள். அற்புதமான இந்த கலையை நீங்கள் படித்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய பிறந்த நேரத்தை சரி செய்து கொள்ளுங்கள். அருகாவில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடத்தில் கொடுத்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சப்போஸ் துல்லியமாக நிறைய ஜோசியம் பார்க்கக்கூடாது. நான் நிறைய அடிக்கொருக்கா உங்களை ஜோதிடம் பார்க்க, இந்த சம்பவங்கள் நடக்குமா, எப்போது நடக்கும் என்று அறிந்து கொள்வதற்காக மட்டுமே ஜோதிடத்தை பார்க்க வேண்டும். ரைட்டு. இதை நான் நிறைய ஜோதிடங்களை நிறைய கால்ஸ் வருது, எல்லாவற்றையும் நான் பார்ப்பதில்லை. பிறருக்கு அலாட் பண்ணி விட்டுட்டு ஒரு பர்டிகுலராக 1 2 3 4 ஒரு நாளைக்கு ஒரு 5 ஜாதகத்துக்கு மேலே மட்டும் கம்மியாக பார்க்கறதில்ல. இப்போ நான் வந்து இப்படி முகத்தை ஒரு தடவுகிறேன் என்றால் இது 3ஆம் பாவம், முகம் என்பது 2ஆம் பாவம். இதற்கு கூட அந்த கட்டங்கள் பதில் சொல்லும். நான் கைகளை ஆட்டி பேசுகிறேன் என்றால் இதற்கு கூட ஒரு கிரகநிலை அங்கே இருந்தால்தான் இன்றைக்கு அது நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அதனால் ஜோதிடம் என்னும் அற்புத கலை, இதை ஏன் இவ்வளோ பெரிய வியப்போடு கூட அதை புகழுகிறேன் என்றால் அதனுடைய அனுபவங்கள் 1000 ஆசான்களுக்கு சமம். ஒவ்வொரு நாளும் பல அனுபவங்கள். என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும், எவ்வளவோ சோக காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, இதுவும் கடந்து போகும் என்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். வீரபத்ரன், விறகு வெட்டி வீரபத்ரன் என்று கதைகளை போட்டிருக்கிறேன். அமிர்தமும் விஷமாகும் என்று போட்டிருக்கிறேன். அது யார் மேல் அந்த பழி போகும் என்று நிறைய தகவல் யூடியூப்பில் போட்டிருக்கேன். கேட்டு பாருங்கள், சொல்லுங்கள், உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன், உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். திருத்திக் கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தோன்றுகிற எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்து உங்களிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த அற்புதமான தகவல்கள் ஃபீட்பேக் மூலமாக அடுத்தடுத்த படிக்கட்டுகளுக்கு போய் உங்களுக்கே உதவ வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதற்காக நன்றி. இந்த அருமையான கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர் அனைவருக்கும், ஒவ்வொரு குருவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லி அவருடைய பொற்பாதம் பணிகிறேன். குருவே சரணம். நன்றி, வணக்கம்.